வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை இருக்குது, பூக்கள் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நேற்று பாரிஜாதம் பூ பறிச்சிட்டே இருந்தேன்னா ஒரு கிளை பாருங்கள் முறிஞ்சிருச்சு. சரின்னு சும்மா நட்டு வச்சுருக்குங்க, அது வராது. சும்மா அப்படி நட்டு வச்சேங்க. இப்போ காயெல்லாம் எதுவும் இல்லைங்க, இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லி இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். இருவாச்சி மல்லியில் பாருங்கள் இன்றைக்கி பூஜைக்கான பூ இருக்குது. இதுவுமே நல்லா பூத்து முடிஞ்சிங்க, அவ்வளோ பூக்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே பூத்து முடிஞ்சி, இன்னும் மறுபடியுமே தலை இருக்குது, எடுத்து முட்டுக்கள் வச்சு பூ வந்தால் தான். இன்னும் இருக்கிறது 1-2 அப்படி பூத்துட்ருக்காங்க. அவ்வளோதான், பார்க்கலாங்க. இந்த தடவை கட் பண்ணி விடலாம், கொஞ்சம் மேலே அப்படி கட் பண்ணி விடலாங்க. ஏன் ஓடுறீங்க? நமக்கு பூசைக்குமே பூ தேவைப்படுது. இது ஆயுத பூஜை. இன்றைக்கி பாரிஜாதத்தில் நல்லா அழகாக ஒரு 3 பூ பூத்துருக்காங்க. இதில் தாங்க ஒரு கிளை உடஞ்சிருச்சு நேத்திக்கு. நான் டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பூ கூடையாக அறுவடை பண்ணுறேன் நான். இந்த வருஷம் நமக்கு செவ்வந்தி அவ்வளோக்கா வரலைங்க, ஏன்னா தெரில, கண்ணு பட்டுருச்சா என்னன்னு தெரில. ஒரு தொட்டில் இருக்கிறது தான் நல்லா தழுன்னு இருக்குது. இங்கே இருக்கிற பாலக்கீரை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்வீட் லெமனு அழகாக பழுத்துட்டாங்கோ. நல்லா தான் இருக்குங்க, நல்லா பழுத்துருச்சு. இன்னும் காய் நிறைய இருக்குது, பழுக்க சாப்பிடலாம். அந்த பக்கம்லாம் நல்லா செவந்துட்டாங்க. அத்தியுமே இப்போ நல்லா காய் விட்டுருக்கு. மினி ஆரஞ்சிலையுமே நிறையா காய், இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கொத்தாக இருக்குது. 1-2 இருந்த காய் இப்போ ஒரு 40-50 காய் இருக்கு மேலே இருக்குது. செடி ஃபுல்லு மினி ஆரஞ்சு தான். பறித்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த இதில் இருந்து செவ்வந்தி செத்துருச்சு, மறுபடியும் பதியம் தான் நட்டுருக்கே. அதில் ஒரு 4-5 பதியம் நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த வருஷம் ஏன்னு தெரில, செவ்வந்தி ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் செழிப்பே இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. தண்ணி காலையில் தான் ஊற்றுனேன். டப்பா அங்கே இருக்குங்க. கொய்யாக்காயுமே எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறக்குள்ளேயே எல்லாம் பறித்து சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களா, பிஞ்சு ஒரு 3, 4, 5, 6 பிஞ்சு இருக்குங்க. நான் ஏன் செவ்வந்தி பற்றி சொன்னேன்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த வருஷம் ரொம்பவுமே கை கொடுக்கல. நானும் வச்சதுலேருந்து வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கழுநீர் தண்ணி எல்லாமே கொடுத்துட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னு தெரில, சத்துக்கள் எல்லாம் மண்ணில் கம்மியாகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. ஆட்டோட தொழு உரம், காய்கறி கம்போஸ்ட் கொடுக்காததுனால இப்படி இருக்குது. ஆட்டோட தொழு உரம் மாதிரி தான் கொடுத்தேன். இல்லை மாட்டோட தொழு உரம். ஆட்டோட தொழு உரம் இல்லாததுனால மாட்டோட தொழு உரம் தான் மிக்ஸ் பண்ணேன் அந்த எருவு கலக்கிறப்ப. அதனால் கொஞ்சம் சத்துக்கள் கம்மியாக இருக்குது. என்ன தான் இருந்தாலுமே நம்ம ஆட்டு தொழு உரத்தில் இருக்கிற சத்துக்கள் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. மாட்டோட எருவில் கூட அவ்வளோ சத்துக்கள் இல்லை. சரின்ட்டு வச்சு பார்த்தேன். இந்த ஒரு செடி ஒரு மாதிரியாக இருக்குது, மீதி எல்லாமே
மஞ்சள் கலராக இருக்குங்க. சரி பார்க்கலாம். ஒரு செடி நல்லா இருக்குது. இந்த செடி நல்லா பாருங்கள் மொட்டுக்கள் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இதில் வந்து ரோஸ் செடி வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு தான் இந்த செத்துருச்சா அதுலேயே செவ்வந்தி வச்சேன். நல்லா மண்ணுமே மக்கி எருவாக இருந்துச்சு. செடி வச்சதுலேருந்து சத்துக்கள் எல்லாம் இழுக்கலை, அது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு செடி. ரோஸ் செடியை சொல்கிறேன். அதனால் அந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு நான் வச்சேன்னா அந்த செடி நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு கூடை நிறையா பூக்கள் தளிர் பாருங்க. சங்குப்பூ தானே விதையிலேருந்து முளைச்சது. தளிர்கள் நிறைய எடுத்துருக்கு. இதுலேயுமே பாருங்கள் புது தளிர்கள். பன்னீர் ரோஸில் கீழிருந்து நல்லா புது தளிர்கள் நிறைய எடுத்துருக்கு. நம்ம கட் பண்ணாட்டியுமே அதுவாக தளிர்கள் எடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. ஒயிட் ரோஸ் கொத்து கொத்தாக இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இது சீசன் தான். இந்த மாதிரி சீசனில் நல்லா கொத்து கொத்தாக வந்துச்சு போன வருஷமுமே. அதே மாதிரி இந்த வருஷம் வருது. இடையில கொஞ்ச நாள் பூ இல்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ வெள்ளை கலர் ரோஸ், சூப்பர் இல்லை? பன்னீர் ரோஸ் மாடியுமே கூட்டணும். கூட்டி 10 நாளைக்கு மேலே இருக்கும். டைம் இல்லை, இன்னைக்கு கூட்டணுங்க. அருமையான கூட நிறைய ரோஸு செம்பருத்தி எல்லாம் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு முல்லைப்பூ கொஞ்சமாக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கான அறுவடை முடிஞ்சு. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.